வணக்கம். தமிழகத்தினுடைய சிறந்த தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் இவருடைய பேரை நிச்சயமாக எழுதலாங்க. சுருக்கமாக எஸ்கேஎம், அந்த சுவாமிநாதபுரம் கிருஷ்ணமூர்த்தி மயிலானந்தன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். சுவாமிநாதபுரம் அப்படிங்கிற ஒரு சிறு கிராமம் ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து சின்ன லெவலில் சாந்தி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டு வந்து எந்த விதமான பெரிய முதலீடும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இந்த கடையை மொத்தமே வேறொரு கையிலேருந்து வெறும் ஒரு 5000 ரூபாய்க்கு தான் வாங்கி படிப்படியாக முன்னேற்றி கொண்டு வந்து அதன் பிறகு அந்த கால்நடை தீவனங்கள் அதிகமாக விற்பனை செஞ்சு அந்த கால்நடை தீவனங்களையே தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சு படிப்படியாக இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் தெரிந்த தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுத்திருக்காங்க. நம்ம மரியாதைக்குரிய அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த மயிலானந்தன் அப்படிங்கிறவர் தான். அவருடைய அந்த 80வது சதாபிஷேகம் விழா தான் நேற்றைய தினம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் கொடிசியா அப்படிங்கிறவங்க மிக பிரம்மாண்டமான கிரவுண்ட் அங்கே நடைபெற்றது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய இடம் திருச்சியிலோ மதுரையில் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு 500 பஸ்ஸை கூட நிறுத்தலாம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய ப்ளே கிரவுண்ட். அதில் இந்த கோயம்புத்தூர் ஸ்மால் என்டர்பிரனர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு முதலீட்டாளர் சிறு தொழிலதிபர்கள் அவங்களுடைய அசோசியேஷன் அது ரொம்ப அற்புதமாக அதில் நடைபெற்றது. எஸ்கேஎம் ஐயா அவர்கள் சிறு வயதில் ரொம்ப பாடுபட்டிருக்காருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் சிறு அரசியல் ஈடுபாடெலாம் இருந்திருக்கு. அதன் பிறகு அதெல்லாம் விட்டுட்டு தொழிலில் மட்டுமே மிக சிறந்த கவனம் நடத்தியிருக்காரு. இன்றைக்கி எஸ்கேஎம் ஃபீட்ஸு, எஸ்கேஎம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு, அதையும் தவிர அந்த எஸ்கேஎம் எக்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனுடைய வளர்ச்சி. அந்த முட்டையை முட்டை அண்ட் முட்டையுடைய அந்த மற்ற பொருட்கள் அந்த யோக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்கருவை பவுடராக்கி விற்பனை பண்ணுறது, இப்படி நிறைய பொருட்களை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு அற்புதமான நிறுவனம். அதாவது எப்படியும் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படித்தான் வியாபாரம் பண்ணணும், வியாபாரத்தில் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தொழிலதிபர் தான் அது. அவருக்கு நேற்றைய தினம் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நாங்கள் திருச்சியிலேருந்து நிறைய பேர் போயிருந்தோம். நிறைய பஸ்ஸு வேன் எடுத்துக்கிட்டு மன்றத்தோட அன்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும். வேன் இங்கே நிற்கணும், கார் இங்கே நிற்கணும், பஸ்ஸு இங்கே நிற்கணும், இதான் சாப்பாட்டு கூடம், இத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கும் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக நடைபெற்றது. எடுத்த உடனே அனைவருக்கும் வரவேற்பு விழா நடந்தது. அதன் பிறகு புஸ்தக வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. அதன் பிறகு இறுதியாக தொழிலதிபர் அவர்கள் பேசினார். அவருடைய சொற்பொழிவு ரொம்ப அற்புதமாக இருந்தது. பொதுவாகவே மன்றத்தில் ஆழியாரில் அவர் பேசினாவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே அவ்வளோ பெரிய கூட்டங்க, சுமார் 8800 பேர் ஏதோ அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ தகவல் சொன்னது. அதன்படி ரொம்ப அற்புதமான ஒரு மீட்டிங். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு அற்புதமான இரவு விருந்தும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு எல்லோரும் புறப்பட்டோம். நாங்களும் அங்கேருந்து ஒரு 8 மணிக்கு தான் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டோம். திருச்சி சேர்றப்ப நடு இரவு ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு அற்புதமான சொற்பொழிவு. பேசிய அன்பர்கள் அனைவருமே ரொம்ப ஒரு தரமான சொற்பொழிவை பேசினாங்க. வியாபாரம் பண்ணணும், அதில் ஒரு நேர்மை இருக்கணும், உன்னுடைய கடுமையான உழைப்பை செலுத்தி கொண்டே இரு, நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகத்தினால நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த மூத்த தம்பதிகளின் வாழ்க்கை நம்மளுக்கெல்லாம் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம். அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். அருட்தந்தையும் அருள் அன்னையும் அருகருகே அமர்ந்திருக்கும் அந்த அற்புத காட்சியினை அவையினர் பல பேர் இதுவரை பெரும்பாலும் கண்டதில்லை. அந்த குறையை தீர்க்கும் பொருட்டு இன்று அருட்தந்தை அருளன்னை வழியில் ஆனந்த தம்பதியராக நமது தலைவர் எஸ்கேஎம் ஐயா அவர்களும் ஆழியாறு அறிவுத்திருக்கோயிலின் அறங்காவலர் செல்வா கோல்ட் கவரிங் திரு எஸ் செல்வராஜ் ஐயா அவர்கள் இங்கே பெற்றுக்கொண்டு சிறப்பிக்கிறார்கள். நூல் வெளியீட்டு விழாவின் முதல் அங்கம் வாழ்வெனும் பேரின்பம். இந்த பேரின்ப மேடையில்
வாழ்வெனும் பேரின்பம் என்ற நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 1000 பிறை கண்ட அருள்நிதி என்ற ஒரு அழுத்த புத்தகம் வெளியிட்ட விழா. புத்தகத்தை வெளியிடுவதற்காக இப்படி 3 இயர்ஸ் பண்ணுற போது எவ்வளவு இயர் எனக்கு நட்டம் வந்துச்சு, கடன் ஆகிப்போச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் வந்தது, இது மாதிரி பேசாத கம்முன்னு படிச்சுட்டு நிழலில் போய் வாத்தியர் வேலையேட்டு ஒரு வேலை நிழலில் போய் இருந்துக்கலாம். இந்த வெயிலில் எனக்கு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு, ஏற்ற ஓட்டி. அப்படித்தான் ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் வீட்டில் சொன்னேன், வீட்டில் நீ பிரியப்பட்டு நீ போய் சேர்த்து படிச்சுக்கொண்டாங்க. அங்கே ஸ்கூலுக்கு போனால் ஹெட் மாஸ்டர் பெரிய வயலாக இருக்கிற எப்படி சேர்த்துறதுன்னு